Hi friends, welcome to Live Art Chennai. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா லக்ஷ்மி தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் பிக்சர் லெஃப்ட்டில் வச்சுருக்கிறேன். நம்ம ஐலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஐலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஐ வரைஞ்சிட்டேன். ஸோ லெஃப்ட் ஐலேருந்து திரும்ப நம்ம வந்து ரைட் சைடு ஐ வந்து நம்ம வரைவோம். ஸோ ரைட் சைடு ஐ வரைஞ்சதுக்கப்புறம் ஐப்ரோ. ஸோ ஐப்ரோ ஃபாலோ பண்ணி அடுத்து கீழே இருக்க அந்த லைனு நோஸு. ஸோ நோஸ் வந்து கரெக்டாக அந்த கண்ணுக்கு நேராக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதில் எதுவும் மிஸ்டேக் வரக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அதை நோஸை ஃபாலோ பண்ணி லிப்ஸ் நம்ம வரைவோம். லிப்ஸ் அண்ட் ஸோ லிப்ஸை அழகாக நம்ம வரைஞ்சிட்டு லிப்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லோயர் லிப்ஸுக்கு நம்ம லைட்டாக மார்க் பண்ணிப்போம். ஸோ அந்த லோயர் லிப்ஸ் அண்ட் டீத் வரைஞ்சிட்டு டீத்துக்கு அப்புறம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீத்தை வந்து ஸ்லோவாக வரைஞ்சிக்கிறோம். ஸ்லோவாக வரைஞ்சிட்டு லிப்ஸ் முடிஞ்சதும் அப்புறம் லோயர் லிப்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வரையணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கண்ணம் மேலே இருக்கிற முடி வரைச்சிக்கலாம். ஸோ கீழே வந்து இது வரைஞ்சிட்டு முடி அந்த அவுட்டர் ஃபேஸ் அண்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் வரைஞ்சிக்கலாம், காது. ஸோ காது வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப் அவுட்லைன் தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபைனல் அவுட்லைன் வரைவோம். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம அந்த ஷேப் எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஃபேஸோட ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன டீட்டெயிலிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு, அந்த ஃபார்ம் வந்துருச்சு, கேரக்டர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனல் அவுட்லைன் ஒன்று பண்ணி நம்ம இதை வந்து இரேஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இப்போ 8B பென்சில் யூஸ் பண்ணேன். 8B ஸ்டெட்டில் உங்களை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ இப்போ அந்த மூக்கு இதில் வந்து என்னென்னா நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் எதுனா கரெக்ஷன் பண்ணணுன்னா கூட அழகாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த முடி இதெல்லாம் நீங்கள் இப்போ ஒரு குறைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டீத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப டார்க் லைன் பண்ணலை. இதை வந்து சும்மா லைட்டாக தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இரேஸ் பண்ணிடுவேன். டீத்தை வரையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரையணும். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக என்ன பண்ணுவோன்னா நம்ம
ஷேடிங் பண்ணலாம். ஸோ அவுட்லைனுக்கான ஒரு ட்ராயிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாம் முடிச்சுட்டு இந்த தேவையில்லாத லைன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எரேஸ் பண்ணுவோம். சும்மா லைட்டாக நம்ம இது ஃபைனலாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம், எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்